எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மிக முக்கியமான விசேஷமான நாள் என்னென்னா, நாளைக்கு தைப்பூசம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தைப்பூசங்கிறது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். அதே மாதிரி நாளைக்கு பௌர்ணமி தினமாகவும் அமையிறது. எப்பொழுதுமே தைப்பூசத்தன்னைக்கு பௌர்ணமி தினம்தான். நாளைக்கு மிக சிறப்பு என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தைப்பூசம் வருது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், ஞாயிறுங்கிறது சூரியனோட நாள். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இந்த சூரியன் நமக்கு எல்லாருக்குமே ஒளியை கொடுக்கக்கூடிய, ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குமே ஜீவன் கொடுக்கக்கூடியதே அந்த ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் தான். சூரிய பகவான் தான் நமக்கு எல்லாவற்றையுமே வழங்கக்கூடியவர். அந்த நாளில் இந்த தைப்பூசங்கிறது வருதுங்கிறதுனால நம்ம நாளைக்கு செய்யக்கூடிய வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் நமக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எப்பொழுதுமே தைப்பூசங்கிறது முருகனோட அனுகிரகத்துக்காகவும் அருளுக்காகவும் நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த நாள் நமக்கு மிகவும் சிறப்பு. அதே நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தைப்பூச தினம்ங்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கக்கூடியது. அரசு சம்பந்தமான வேலை உங்களுக்கு கிடைக்கணும், இல்லை அரசியலில் முக்கியத்துவம் பெறணும், இல்லை அரசு காரியங்களை தான் தடையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த நாளைக்கு இந்த வழிபாடு செய்கிற பொழுது உங்களுக்கு சிறப்பான நல்ல சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு செய்யும்போது. அதே மாதிரி சந்திரன் கடகத்தில் உச்சமடையக்கூடியது. அதனால் நாளைக்கு சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட, அதாவது உங்களுக்கு வெளிநாடு செல்லணும் அப்படின்னு சொன்னால் சந்திரன் நல்ல பலமாக இருக்கணும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, வெளிநாட்டில் படிக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அங்கேயே நான் நிரந்தரமாக தங்கணும், எனக்கு விசா இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சந்திரன் மனோகாரகன். அதனால் மனசில் இருக்கிற ஆசைகள்லாம் கூட நாளைக்கு இந்த வழிபாடு செய்கிற பொழுது முருகனோட அனுகிரகத்தால் கண்டிப்பாக நமக்கு சிறப்பாகவே நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பார்த்தா சந்திரனுக்கு 7ல் எல்லா 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, புதன் இருக்குது, செவ்வாய் இருக்குது. இந்த 4 கிரகங்களும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு சந்திரனோட அந்த பவரை எல்லா கிரகங்களும் வாங்கிறது. ஸோ அதனால் இந்த 4 கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிறையா இஷ்யூஸ் கொஞ்ச நாளாக நிறையா எல்லாருக்குமே நடந்துட்டு இருந்தது. நிறைய குடும்பங்களில் மன கஷ்டம், பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே கூட தீரக்கூடிய நாளாக இந்த தைப்பூச நன்னாள் இருக்கும். இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கிற பொழுது நம்ம மனசில் இருக்க கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்கிறதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிபாடு நம்ம செய்யலாம்.